வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது அவதார புருஷ ஸ்ரீ ராமரின் ஜாதகத்தைத்தான் இப்பதிவில் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அவதார புருஷ ஸ்ரீ ராமரின் ஜாதகத்தினைத்தான் இந்த பதிவில் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் ஒரு அவதாரம் நிகழ வேண்டுமென்றால் எப்படி கிரகங்கள் ஒத்துழைக்கிறது என்பதை பார்க்கலாம். ஸ்ரீராமருக்கு கிரகங்கள் ஏன் அரசாளும் உரிமையினை கொடுக்கவில்லை, எப்படி தாமதமாக அரசாளும் பதவி அவருக்கு கிடைத்தது என்பதையும் பார்ப்போம். இவருடைய ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். இவர் பிறந்தது கடக லக்னம். லக்னத்தில் குரு சந்திரன், துலாத்தில் சனி, தனுசுவில் ராகு, மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் கேது. இவருடைய ஜாதகத்தினை லக்னத்தின் வழியாக, அதாவது கடக லக்னத்தின் வழியாக வைத்து பலன்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு சரியான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிறந்த லக்னமான கடகத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றதால் பதவிகள் பெறுவதில் தடைகள் இவருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. இவருக்கு களத்திர மொழியில் சிரமங்கள் தோன்றியதற்கு காரணமான 6ஆம் இடமானது வலுப்பெற்றிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான இன்னல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இவருக்கு கிடையாது. இவருடைய 6ஆம் இடமானது கடக லக்னத்திற்கு தனசுவாக வருவதால் எதிரிகள் அரக்கர்களாக இருக்க முடியாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வாருங்கள், நாம் இவர் பிறந்த ராகு அமர்ந்த தனுசு லக்னத்தை வைத்து பலன்களை இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். அவதார புருஷர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும்? அவதார புருஷர்கள் என்றாலே ஒரு நோக்கத்திற்காக பிறப்பெடுத்தவர்கள் என பொருள் கொள்ளலாம். இவர்களுக்கு லக்னாதிபதியானவர் பூர்வ ஜென்ம வீட்டில் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அப்படித்தான் இவருக்கு தனுசு லக்னத்திற்கு 8இல் குரு உச்சம் பெற்று சந்திரனோடு குரு சந்திர யோகத்தினை தருகிறார். முக்தி எனும் 12ஆம் வீட்டு அதிபதியானவர் உச்சம் பெற்று, அதாவது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று குருவினை பார்வையிடுகிறார். இதனால் இங்கு குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. இந்த அமைப்பில் குரு பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். இந்த அமைப்பில் செவ்வாய் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ருஜக யோகத்தினை தருகிறார். இந்த அமைப்பில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் தருகிறார்கள். குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் தருகிறார்கள். இங்கு சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி குரு பூர்வ ஜென்ம லக்னாதிபதி சந்திரன் இவர்களோடு செவ்வாய் முக்தி தனாதிபதி ஆகிய மூவரும் தொடர்பில் இருப்பதால் அவதார புருஷர் எனலாம். செவ்வாய், குரு, சந்திரன் ஆகிய மூவரும் பலவிதமான பலமான யோகங்களை பெற்று 8ஆம் இடம் தொடர்பில் இருப்பதாலும் லக்னா அதிபதி தொடர்பில் இருப்பதாலும் இவர் அவதார புருஷர் என்று சொல்லலாம். ராகு அமர்ந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடம் கன்னியாக வருகிறது. ராகு அமர்ந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் தனுசு லக்னத்திற்கு 6இல் மறைந்து நின்றார். எனவேதான் இவருக்கு அரச பதவி ஏற்பதில் தடைகள் தாமதங்கள் காண நேரிட்டது. ராகு அமர்ந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். ராகு அமர்ந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியானவர் 7ஆம் இடத்திற்கு விரயபோகம் ஏறியதால் திருமண பிரிவு ஏற்பட்டது. ராகு அமர்ந்த தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் போட்டிகளில் வென்று சீதையை திருமணம் செய்து கொள்ள நேரிட்டது. இவருடைய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த தனுசு லக்னத்திற்கு எதிரிகளை அடையாளம் காட்டும் இடமாக ரிஷபம் வருகிறது. சுக்கிரன் அசுரர்களை அடையாளம் காட்டும் கிரகமாக வந்து 4ஆம் இடத்தில் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் மாணவ யோகம் பெற்றதால் எதிரியின் வலிமை அதிகம் என தெரிகிறது. ராகு லக்னத்திற்கு 6இல் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்த புதன் எதிரிகளால் மனைவிக்கு தொல்லைகள் என்று அடையாளம் காட்டுகிறது. ராகு அமர்ந்த தனுசு லக்னத்தின் 10ஆம் இடத்தோன் 6இல் அமர்ந்து 10ஆம் இடத்தோன் அமர்ந்த 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தினை பார்வையிட்டதால் களத்திரம் தொல்லைகள், எதிரிகளின் தொல்லைகள், போராட்டங்கள் போன்றவற்றினால் பதவி இவருக்கு வருவது தடைபட்டு நின்றது. ராகு லக்னத்தில் பாக்கியாதிபதியான சூரியன் பூர்வ ஜென்மத்தில் வந்து அமர்ந்ததால் தந்தை வழி பட்டமேற்பு பதவி இவருக்கு கிடைத்தது. ஆனாலும் சூரியனை சனி பார்வையிட்டதால் பட்டமேற்பு விழாவில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட காரணமாயிற்று. தனுசு லக்னமே ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ராசியாகும். தனுசு லக்னத்தின் 7ஆம் இடம் நட்பு பாராட்டும் இடம் காற்று ராசியாக வருவதாலும் கேது அங்கு அமர்ந்திருப்பதாலும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பக்தி இவருக்கு பல விதங்களில் உறுதுணையாக இருந்துள்ளதையும் ராகு லக்னம் அடையாளம் காட்டுகிறது. அவதார புருஷர்களுக்கு மறுபிறப்பில்லை. அப்படித்தான் இவருக்கு ராகு அமர்ந்த தனுசு லக்னத்தின் 6ஆம் இடமான சுக்கிரன் வீடே மறுபிறப்பு லக்னமாகிறது. புதன் மறுபிறப்பு லக்னத்தில், அதாவது ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதால் மகாவிஷ்ணுவின் அம்சமாக பிறப்பே இவருக்கு ஏற்படும்.
எனவே இவருக்கு மறுபிறப்பு இல்லை. இவருடைய ஜாதகத்தின் யோகங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு சுருக்கமான பதிவிட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.